ஸ்டூடியோக்கு வாங்கின இந்த லைட்டோட விலை 5000 ருபீஸ் ஓகேங்களா. இது ஒரு 150 வாட் லைட்டு. ஆனால் அதுவே இங்கே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 50 வாட் பல்பு. இந்த 50 வாட் பல்பு வந்து விலை 500 ரூபா. இது மாதிரி 3 பல்ப் வாங்கினா இதோட ஈக்குவல் வாட்டேஜ் வந்துடும். அப்போ கூட எனக்கு வந்து 1500 ரூபாய்க்கு மேலே அந்த ரேட் தாண்டாது. லைட்ஸுக்குலாம் வந்து கலர் ரெண்டரிங் இண்டெக்ஸ் CRI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது. ஒயிட் லைட் அப்படின்றது எல்லா வகையான கலர்ஸும் கலந்தது தான் வந்து ஒயிட் லைட். சூரியன் நம்மளுக்கு வர ஒயிட் லைட்டில் வந்து எல்லா கலர்ஸும் கரெக்டாக கலந்துருக்கும். ஸோ அதனால அந்த சூரியனுடைய CRI கலர் ரெண்டரிங் இண்டெக்ஸ் வந்து 100ன்னு சொல்லுவோம். பட் நம்ம வீட்டில் மாட்டிட்டு இருக்க லைட் பல்ப்ஸால வந்து அந்த அளவுக்கு எல்லா கலர்ஸும் ஈக்குவல் அளவில் அக்யூரேட்டாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சில கலர்ஸ் அது கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணும், சில கலர்ஸ் அது அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். இது மாதிரி கலர்ஸில் அது ப்ரொடியூஸ் பண்ணுற வேரியேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அதுலேருந்து வர லைட் வந்து எக்ஸாக்டான ஒயிட் கலர்லாம் இருக்காது. பட் இந்த ஸ்டூடியோ லைட்ஸ்லாம் வந்து கேமராவில் அக்யூரேட்டான கலர் பண்ணணுன்றதுக்காக அதோட CRI வந்து சூரியனுக்கு எவ்வளோ க்ளோஸராக இருக்குமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நான் காட்டின அந்த ஸ்டூடியோ லைட்டோட CRI எவ்வளோ பார்த்தீங்கன்னா 95 கிட்டத்தட்ட. ஸோ அந்த நேச்சுரலான ஒயிட் லைட்டை கொண்டு வரதுக்காக சில எக்ஸ்ட்ரா டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த ஸ்டூடியோ லைட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும். அண்ட் இப்போ நான் காட்டின ஸ்டூடியோ லைட் உங்களுக்கு வேணும்னா அதுக்கான லிங்க் நான் இங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.